40 வருட ஜவுளி பாரம்பரியத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் இனியாஸில் இப்பொழுது சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம். எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ரக ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு வாங்கிட இன்றை வாருங்கள். இனியாஸ், இளமையாய் இனிமையாய், வடகிரத வீதி, லாலாச்சத்திரமுக்கு, திருநெல்வேலி டவுன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சாலிய டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த டிவியை, இந்த யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வருகின்ற நாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து சேரும். நாம் இப்பொழுது மனதின் கூறுபாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனம் எவ்வாறு இயங்குகின்றது, மனதை நாம் எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது, மேலும் இந்த மனதின் மூலமாக பல அற்புத சித்திகளை நாம் எப்படி பெறுவது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் முழுவதும் இறை அன்பால் நிறைக்கப்பட்டுள்ளது. அதிலும் முக்கியமாக நம்முடைய மனித இனம் மிக புண்ணியம் செய்த ஓர் இனம். மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் மனித இனம் தனித்து இயங்குவதற்கு இந்த மனம் மட்டுமே காரணம். இந்த மனதின் மூலியமாக நாம் பல அரிய சக்திகளை நாம் பெற முடியும் என்று சித்தர்கள் மக்கள் கூறியுள்ளார்கள். இந்த மனம் எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. இந்த உடம்பிலே எப்படி இந்த உடம்பிலே ராஜ உறுப்புகள் 5 எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றதோ, நாம் தூங்கும்போது கூட மூளை, கல்லீரல், இருதயம், கிட்னி, நுரையீரல் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதுபோல இந்த மனமும் தூங்கும் போதும் வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். அது கனவு வெளிப்பாடாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நினைவில் இருக்கும் பொழுது சதா சர்வ காலமும் அது ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும். இதுதான் மனதின் ஓட்டம் என்று கூறுவார்கள், அல்லது மனதின் அலைகள் என்று கூறுவார்கள். இந்த மனதின் அலைகள் நாம் நினைக்கின்ற போது சரியாக இந்த அலைகளை இயக்க கற்றுக்கொண்டோமையானால் நாம் மிகுந்த சக்தி மிகுந்தவர்களாக மாறிவிடுவோம். நாம் எண்ண ஓட்டத்தின் பின்னாடியே செல்வதனால் நம்முடைய நேரமும் நம்முடைய எனர்ஜி விரயமாய்க்கொண்டே இருக்கின்றது. இந்த மனம் 3 வகையிலே செயல்படுகிறது. உடலுக்கு எப்படி வாத, பித்த, கப நாடிகள் இருக்கின்றதோ, சித்தர்கள் இந்த உடலுக்கு இயங்கக்கூடிய அந்த 3 நாடிகளை நாம் சமன்படுத்திவிட்டால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல மனதையும் அவர்கள் 3 பகுதிகளாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒன்று சாத்வீக மனம், அடுத்து ராஜச மனம், அடுத்து தாமச மனம். இந்த 3 வகைகளாக இந்த மனதின் கூறுகளாக அவர்கள் பிரித்து வைத்துள்ளார்கள். சாத்வீகம் என்பது நாம் ஒரு செயலை ஸ்திரமாக செய்தோமையானால் நம் மனம் சாத்வீகத்தில் இயங்குகின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நம்ம ஒரு காரியம் நல்லபடியாக நாம் செய்து வெற்றி அடைந்து விட்டோம் அல்லது சித்தி அடைந்து விட்டோம் என்றால் அந்த மனம் சாத்வீக ஓட்டத்திலே ஓடுகின்றது என்று கூறுவார்கள். அதுபோல அதிகமான வைப்ரேஷன்ஸ், கோபம், விரகம், தாபம், இதையெல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா, இது எல்லாமே ராட்சச குணத்தோடைய அந்த மனதின் ராட்சச குணத்தை அது வெளிப்படுத்தும்.
அடுத்தபடியாக மனச்சோர்வு. மனம் எப்படி உடல் சோர்வடைகிறதோ அதுபோல மனமும் சோர்வடைந்து விடும். அந்த மனம் சோர்வடைகின்ற நேரத்தை நாம் என்ன செய்வோம் என்றால் தாமச குணம் என்று கூறுவோம். சாத்வீகம், ராஜசம், தாமசம், இந்த மூன்றின் வெளிப்பாடுகளிலே இந்த மனமானது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒன்று சாத்வீகத்தில் இயங்கும், அல்லது ராஜசத்தில் இயங்கும், அல்லது தாமசத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த மூன்றையும் நாம் எந்தெந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தும், இந்த மூன்றுக்கும் இந்த உடம்புடைய அசைவுக்கும் மிக 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 சம்பந்தமானது. அதாவது காலையிலே 4லிருந்து 6 மணி வரை மனம் சாத்வீக அலையிலே அது ஓடும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 மணி வரை அந்த சாத்வீக அலைகள் மனதிலே ஓடக்கூடியது. அடுத்தபடியாக திரும்பவும் இந்த மனம் என்ன செய்யும்னால் 8 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ராஜச குணத்திலேயே ஓடக்கூடியது. அந்த நேரத்திலே நாம் உணவு உட்கொள்ளுதல் மற்றும் பிரயாணத்தை நாம் தொடங்குதல் அல்லது ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு செல்ல அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக 11லிருந்து 1 மணி வரை கோல்டன் ஹவர்ஸ் என்று கூறுவார்கள் பிஸ்னஸ் மக்கள். பார்த்தீங்கன்னா இந்த 11லிருந்து 1 மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த மனம் திரும்பவும் சாத்வீக குணத்திலே ஓடக்கூடிய ஒரு மனமாக இருக்கின்றது. இந்த 1 மணி வரை நாம் ஒரு சில அலுவலகத்துக்கு சென்று இருப்போம், அல்லது மற்ற வேலைகளை நாம் சிரத்தையாக பார்த்து கொண்டிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஏதாவது ஒரு ஃபோன் போட்டால் அதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக திரும்பவும் 1 மணியிலிருந்து 3 மணி வரை பார்த்தீங்கன்னா ராஜசகுணத்துக்கு இந்த மனம் மாறும், இந்த உடலும் ராஜசகுணத்துக்கு மாறும். இந்த ராஜசகுணத்திலே நம் உடலும் மாறும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா உணவு உட்கொண்டுள்ள நேரம். இந்த நேரத்திலே நாம் சரியான நல்ல உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிய வேளையிலே பார்த்தீங்கன்னா இதே காலையிலே சாத்வீக குணம் ஓடுகிறது. 4லிருந்து 7 வரை சாத்வீக குணம் ஓடுகிறது. அல்லது 4 மணிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். காலையிலே 4 மணிக்கு உங்களால் நல்ல தலவாழை இலை போட்டு சாப்பிட முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. ஏனெனில் மனமும் அந்த நேரத்தில் சாத்வீக குணத்தில் ஓடுகின்றது, உடலும் சாத்வீக குணத்தில் அந்த நேரத்தில் இருக்கும். மனம் ஓட்டத்துக்கு தகுந்தமாக தான் உடல் ஓட்டமும் அமையும். இதே மதியம் 1 மணியிலிருந்து நாம் 3 மணி வரை எடுத்துக்கொண்டோமேனால் ராஜச குணத்தில் ஓடும். அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்கும், நல்ல உழைச்சிருக்கும். காலையில் கொஞ்சம் உழைச்சிருப்பீங்க, அதுக்குள்ள ஒரு பசி தாகம் நல்ல மிகுதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மதிய வேளையிலே பார்த்தீங்கன்னா இதே திரும்பவும் என்ன செய்யும், இது 3 மணியிலிருந்து ஒரு 4-4:30 மணி வரைக்கும் தாமச குணத்திற்கு செல்லும். தாமச குணம் என்பது சற்று ஓய்வெடுக்கும். இந்த மனமும் சற்று ஓய்வெடுக்கும், இந்த உடலும் சற்று ஓய்வெடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதியம் அந்த சாப்பிட்ட உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று நம்முடைய பழமொழி, ஒரு நல்ல பழமொழி உண்டு. சாப்பிட்ட உடனே ஒரு லேசாக அந்த மனம் என்ன செய்யும், தாமச குணத்துக்கு செல்லும். இது எல்லாருக்கும் உண்டானது தான். பார்த்தீங்கன்னா அந்த நல்ல திருப்தியாக சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த மனசு லேசாக ஒரு தூக்கம் வரும், அந்த தாமச குணத்துக்கு போகும். திரும்பவும் 4:30 மணி வரை இது பார்த்தீங்கன்னா அந்த தாமச குணத்திலே இருக்கும். திரும்பவும் 4 மணி, ஒரு சில பேருக்கு 4:30 வரை இருக்கும், ஒரு சில பேருக்கு 4 மணி வரை இருக்கும். திரும்பவும் 4 மணியிலிருந்து 6 மணி வரை திரும்பவும் இந்த மனமானது சாத்வீக குணத்துக்கு மாறக்கூடியது. அந்த ஹவர்ஸும் நம்மளுடைய பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்வார்கள். ஞானிகளும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். அடுத்தபடியாக திரும்பவும் நாம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஒரு சில வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு திரும்பவும் இந்த குணம் என்ன செய்யும், 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராட்சச குணத்துக்கு இது மாறும். அந்த 6 மணிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதோ இல்லை மற்ற வேலைகளை பார்ப்பதோ அல்லது இரவு உணவு உட்கொள்வதோ இது எல்லாமே இந்த 6லிருந்து 10 மணிக்குள்ளாக எல்லாமே முடித்து கொள்வார்கள். அந்த காலத்திலே இந்த தாமச குணம், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவே அவர்கள் இந்த சாப்பிட்டு விடுவார்கள். இந்த ராட்சச குணம் இருக்கும் பொழுதே சாப்பிட்டு விடுவார்கள். பார்த்தீங்கன்னா
அதற்கப்புறம் என்று பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த குணம் மெதுவாக 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 அது தாமச குணத்தை எட்டும். திரும்பவும் இது 11 மணிலிருந்து 1 மணி வரை அல்லது 2 மணி வரை சாத்விக குணத்துக்கு இந்த மனம் போகும். 11 மணிலேருந்து 2 மணி வரை இந்த சாத்விக குணத்துக்கு ஓடும். இந்த அம்பாள் உபாசனை இல்லை உபாசனை செய்வர்கள் எல்லாம் 11 மணிக்குத்தான் அவர்கள் பூஜையை ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அந்த நேரத்திலே மனம் சாத்விக குணத்தில் இயங்கக்கூடியது. மந்திரங்கள் மற்ற ஜபங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் நாம் செய்வது மிக நல்லது என்று கூறுவார்கள். அந்த நேரத்திலே பார்த்தீர்களா, திரும்பவும் 2 மணியிலிருந்து திரும்பவும் நம்ம 4 மணி வரைக்கும் அந்த மனம் முழுவதுமாகவே அப்படியே மனமற்ற நிலையிலே உங்களுக்கு நன்றாக ஒரு தூக்கம் வரக்கூடிய ஒரு நிலை. தாமசத்திலும் நல்ல மிகுந்தியான ஒரு தாமதத்தில் நல்ல தூக்கம் வரக்கூடிய நிலை. இரவு 10 மணிக்கெல்லாம் இந்த தாமச குணம் ஆரம்பித்து விடும். ஒரு சில உபாசகர்கள் என்ன செய்வார்களா, அந்த 11 மணிக்கு திரும்பவும் சாத்விக குணத்தை இந்த மந்திர உபாசனம் பண்ணுவாங்க. நாம் அன்றாடம் உழைக்கும் நாம் என்ன 10 மணியிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் இந்த தாமச குணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நாம் ஓய்வெடுத்து நல்ல அடுத்த நாள் வேலைகளுக்கு நாம் தயாராகிறதுக்கு இந்த உடம்பும் மனதும் தயார் செய்யும். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு ரெஸ்ட் எடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் மனதுக்கு நாம் நிறைய ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓயாமல் எதையாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே அல்லது மொபைலில் நம்ம நைட்டு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மனசுக்கும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த உடம்புக்கும் ஓய்வு கிடைக்காது. ஆக மனதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதை அடக்குகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சிரத்தையோடு நாம் அதை பழக வேண்டும். இந்த மனதை பழக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் நிறைய பயிற்சி முறைகளை அவர்கள் குருகுலத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு அதாவது உடல் பயிற்சியும் அவசியம். அது ஆசன பயிற்சியோ அல்லது ஜிம் மற்ற இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற பயிற்சிகளோ நீங்கள் உடலுக்கு பயிற்சி நீங்கள் கொடுத்து விடலாம். அப்போ மனதுக்கும் நாம் பயிற்சி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கின்றது. அப்போ மனம் 3 நிலையிலே நாம் இயங்குகிறது என்று சொல்லியிருக்கிறோம். அது தவிர இந்த மனம் ஒன்று ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும். எண்ண ஓட்டத்தில் இது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனம். அடுத்து அடுத்து அடுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யும் என்றால் இந்த மனம் ஒரு கருத்திலேயே நிற்கும். அதாவது ஒன்றை நினைத்தோம்னா திரும்ப திரும்ப அந்த நினைவு வந்து கொண்டே இருக்கும். இதற்கு நாம் பைத்திய நிலை கூட என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அது எதுவானாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரே எண்ணத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரே இடத்துல நின்று கொண்டே இருந்தால் உடம்பு கால் வலிக்குமோ அதே போல ஒரே எண்ணத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டே இருந்தோம்னால இந்த மனதிற்கு வலி அதிகமாக உண்டாகி மன அழுத்தத்திற்கு அது வழிவகை செய்யும். உடம்புக்கு வலி உண்டு, மனதிற்கு அழுத்தம். நம்ம ஏற்கனவே முன்னே உள்ள பதிவுகளை பார்த்துருக்கோம். மனம் ஒரு அலையாக ஓடக்கூடிய ஒரு வைப்ரேஷனில் தான் இயங்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு பொருள். அப்போ உடம்புக்கு வலி எப்படியோ அதுபோல் அங்கே மனம் அலைகள் ஸ்டேகாய் ஒரே எண்ணத்தை நினச்சி என்ன ஆகும்னா அந்த அழுத்தம், மன அழுத்தம், அலைகளோட அழுத்தம் அதிகமாகிடும். பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அங்கே ஜாஸ்தி ஆயிடும். பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரே எண்ணத்தை நாம் நினைத்து கொண்டே இருந்தோம்னா சத்தியமாக அது ஏதோ ஒரு வகையிலே நமக்கு மன அழுத்தத்தை கொண்டு போய் விட்டுவிடும். அது இன்னும் அழுத்தம் அதிகமானால் ஒரு மன பைத்திய நிலைக்கு கூட ஒருவரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மனதுக்கு உண்டு. ஆகிய நிலை நாம் மனதை மிக 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 கவனமாக கையாள வேண்டும். எந்த ஒரு தொழிலும் சரி, எந்த ஒரு செயலும் சரி, அது ஆன்மீகம் சார்ந்தவாக இருக்கட்டும் அல்லது உங்கள் தொழில் சார்ந்தவாயாக இருக்கட்டும், எதிலேயுமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதை ஒரு சீரான ஒரு நல்ல சாத்வீக குணத்தோடு நாம் இந்த மனதை நாம் இயக்கணுமே ஆனால் மிக அருமையாக அந்த அற்புதமாக இந்த மனதை கொண்டு சென்று விடலாம். அப்போ மனதை நாம் இயக்குவதற்கு ஒரு சில சாத்வீக நேரத்திலே நாம் ஒரு சில செயல்களை செய்யும் பொழுது அந்த செயல் நமக்கு பரிபூர்ண நிலையிலே அமைந்து விடுகிறது.
காலையிலே 4லிருந்து 7 மணி வரை நான் சொன்ன சாத்வீக நேரம் என்று கூறினேன். ஸோ அந்த நேரத்தில் நாம் மனதுக்கு பயிற்சி கொடுக்கவோ அல்லது அன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நாம் தொகுத்து ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு நோட்டிலோ எழுதி கொள்ளவோ அல்லது அன்றைய நாள் முழுவதும் உள்ள பிளான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கிட்டு நாம் திரும்ப அந்த 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 டைம் டேபிள் பிரகாரம் அந்த நாட்களை நாம் கழிச்சோமையானால் மிக சரியாக இருக்கும். இந்த டைம் டேபிளில் நாம் ஒரு சில நேரங்களிலே தவற வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா திருதப்பு என்று ஒரு யாராவது நண்பர்கள் உள்ளார்கள், அதெல்லாம் ஒரு கவலையே இல்லை. ஆனால் நம்மளுடைய பிளான்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒவ்வொரு செயல்களையும் நாம் அதை எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தினமும் காலையிலே 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு அந்த மனதுக்கு பயிற்சி பார்த்தீங்கன்னா மந்திர பயிற்சிகள் என்று சொல்வார்கள். இதில் மந்திரம் என்பது மிகப்பெரிய மந்திரங்களோ மிகப்பெரிய இது நம்ம பழக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரிந்த மந்திரங்களை நாம் காலையிலே 4:30லிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நாம் ஜபம் செய்யலாம். இந்த ஜபம் செய்ய 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 என்ன செய்யணும், மனம் ஒருமைப்படும், மனம் வலிமைப்படும். எப்படி உடற்பயிற்சி செய்ய செய்ய உடல் வலிமைப்படுகிறதோ இந்த மந்திர ஒளி அலைகள் நிறைய நமக்கு மந்திரங்கள் கொடுத்துள்ளார்கள். கணபதி மந்திரம் கொடுத்துள்ளார்கள், சுப்பிரமணிய மந்திரம் கொடுத்துருக்காங்க, சிவ மந்திரங்கள் கொடுத்துருக்கின்றார்கள், காயத்ரி மந்திரங்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. மந்திரங்களே மிக உன்னதமான ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா ராம மந்திரம். அந்த மந்திரத்தை நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறது மிக நல்லது. ஒரு சில பேருக்கு மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருந்தால் தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை நாம் என்ன செய்யலாம்னா லிখিত ப்ராசஸ்ன்னு சொல்வார்கள். அந்த மந்திரத்தை ஒரு நோட் புக்கிலோ அல்லது ஒரு பேப்பரிலோ நாம் எழுதி கொண்டே வருவது. இப்போ ராமஜெயம் அப்படின்னு எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமஜெயம் 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 எழுதுவாங்க. அது எழுது பயிற்சி. அதுவும் ஒரு மந்திர பயிற்சி, அதுவும் ஒரு மனப்பயிற்சி தான். அதுவும் ஒரு மனப்பயிற்சி. இந்த மனசுக்கு நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது பார்த்தீங்கன்னா இது மிக சரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலே நாம் நம்மளை மாதிரி வாழ்ந்துகிறோம். இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுபோல இந்த 5 புலன்களுக்கும் பயிற்சி கொடுப்பது. இந்த 5 புலன்கள் கண், காது, வாய், மூக்கு, செவி, இந்த ஸ்பரிசம், இந்த உடம்பு. அப்போ காதுக்கு நாம் எப்படி சார் நம்ம பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ நாம் ஒரு காதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கறது எப்படின்னா நம்முடைய ஒரு ஒளியை அல்லது ஒரு பாடலை அல்லது முழுமையாக கேட்பது. இப்பொழுது ஏதோ ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பாடலை முழுமையாக கேட்க வேண்டும். அதில் மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ், அதில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்விதமாக அது வாசிக்கப்படுகின்றது, அந்த பாட்டினுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன, அது சோகமான பாட்டா அல்லது சந்தோஷமான பாட்டா, அந்த சுச்சுவேஷனை நம்ம அறிஞ்சு கொள்வது. இப்படி அதில் உள்ள மிகப்பெரிய அந்த கூறுபாடுகளை நாம் ஒரு ஹெட்ஃபோன் வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 8D 4D இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நமக்கு யூடியூப்ல எல்லாம் கிடைக்குது. அந்த சாங்ஸை நாம் எடுத்து நம்ம கேட்டோம்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து கையாளலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிரித்து கையாளும் போது என்ன ஆகும்னா இந்த செவியினுடைய நரம்புகள் பலப்படும். இந்த செவியை இயக்கக்கூடிய நரம்புகள், மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்தீங்கன்னா நன்றாக பலப்படும். நன்றாக பலப்படுவது என்னவென்றால் அதில் நியூரான்ஸ்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள், குருமார்கள் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு நிறைய சப்த பயிற்சிகளை அவர்கள் கொடுப்பார்கள். நிறைய மந்திர பயிற்சிகளை நிறைய கொடுப்பார்கள். பார்த்தா எனவே அந்த சப்தங்கள், ஏன்னா ஒரு மந்திரம் சொன்னால் போதாது, ஆனால் நிறைய சப்தங்களை அவங்களுக்கு அந்த பயிற்சியில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரித்து கையாள்வது, இந்த காதுகளுடைய அந்த நரம்புகளை பார்த்தீங்கன்னா பிரித்து கையாள்வது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் இந்த பஞ்ச உறுப்புகளுக்கும் மிக தொடர்பு உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச அவயங்களுக்கும் தொடர்பு உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த காதுகள் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வஸ்து. அப்பேற்பட்ட நியூரான்ஸ்கள் நம்ம மூளையில் இருக்குது. புரிஞ்சுக்கங்க, இந்த காது அப்படிங்கிறது ஒரு கருவி தான். நாம் அந்த ஒளியை பிரித்து பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூளை மட்டுமே. மூளையில் தான் இது இன்னாரோட வாய்ஸு, இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட இந்த சப்தம், இந்த வயலினோட சப்தம் அல்லது இந்த மிருதங்கத்தோட சப்தம் அப்படிங்கிறத பிரித்து காமிக்கிறது பார்த்தீங்கன்னா மூளையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா
அப்போ இந்த ஆகாயத்திலிருந்து நிறைய சப்தங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ரிஷிகள் என்ன பண்ணார்கள், அந்த நியூரான்ஸ்களை நாம் டியூன் பண்ணுவதன் மூலியமாக ஆகாயத்தில் நடக்கக்கூடிய அந்த சப்தங்களை நாம் கேட்க இயலும். கேட்டிருக்கிறார்கள். அந்த அங்கேருந்து வரக்கூடிய மந்திர ஒலிகளோ, அங்கேருந்து வரக்கூடிய வேத ஒலிகளோ, அல்லது மற்ற சப்தங்களையோ, மற்ற பிரபஞ்சத்திலேருந்து வர்ற சப்தங்களையோ அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சு தான் அவங்க அந்த சப்தத்தை இந்த பூமியில் கொண்டு வருவதற்கு பல பிரயத்தனம் பண்ணினாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக நாம் வீணையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தந்தி கருவி, இந்த வீணையோட கருவி, இந்த சவுண்டு எங்கேயோ அவங்க கேட்டுக்கு போய் தான் அந்த சவுண்டை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக ஒழிக்கும் பொழுது அது இனிமையான ஒரு கானமாக இருக்கும் பொழுது அந்த வீணையை அவங்க இங்கே இந்த பூலோகத்தில் அந்த கருவியை செட் பண்ணி, அது நரம்பு கருவியா அல்லது காற்று கருவியா அல்லது தோல் கருவியின் மூலமாக அந்த ஒளியை கொண்டு வர முடியுமோ அந்த ஒளியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் சப்தத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த கண்களுக்கு உண்டான பயிற்சிகள், கண்களுக்கு உண்டான பயிற்சிகள் நாம் ஒரு பொருளை நாம் ஒரு படத்தையோ அல்லது ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்ஸான உள்ள ஒரு படத்தையோ நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அந்த டீட்டெயிலை முழுவதுமாக நாம் உள்வாங்குவது, கண்கள் மூலியமாக உள்வாங்குவது. இப்பொழுது நம்முடைய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம் என்றால் அது மறக்கிறது. அது என்ன பார்த்தோம்னே நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்முடைய கண்களால் அதை சரியாக நாம் ஈர்த்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆக இந்த பயிற்சி செய்ய 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 நாம் இன்னைக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வாகனங்கள் நிறைய வருது போகுது, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த கவனக்குறைவு தான் நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே போவார், நம்ம அவர் நேராக ஓவர் ட்ராக் பண்ணி நம்ம போவோம். பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தில் போயிடுவோம், அல்லது வேற ஏதோ ஒரு திங்கிங்கில் நம்ம போயிடுவோம். கண்ணு முன்னாடி என்ன நடக்குன்னே தெரியாமல் நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருப்போம். ஆக இந்த பயிற்சி நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, நாம் இந்த கண்கள் மிக அதிகமாக எல்லா காட்சிகளையும் கண்டு உள் வாங்கிக் கொள்ளும். ஒரு காட்சிகளை கூட உங்களால் மறக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து விடலாம். இன்னைக்கு சிறிய வயதிலேயே கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கண்களை நாம் எவ்வளவு நாம் கெடுத்துக்கிறோமோ அவ்வளோ நாம் கெடுத்துக்கிறோம். இந்த மொபைலை பார்த்தோ அல்லது கம்ப்யூட்டர்களை பார்த்தோ வேலை செய்வதற்கு நம்ம அந்த மொபைலை பார்க்குறது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஃபோன் வருது, நம்ம அட்டன் பண்ணணும். ஒரு முக்கியமான மெசேஜ் வருது, யாரும் அனுப்பிச்சிருக்காங்க, அதை நம்ம படிக்கணும். அதுக்கு நம்ம கண்களை பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். ஆனால் சதா காலமும் நம்ம மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி அதை இழந்துடும். இன்றைக்கி போடக்கூடிய இந்த யூடியூப்புகளில் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஒரு செகண்டோ ஒரு நிமிஷமோ தான், ஒரு 10-15 செகண்ட் 20 செகண்ட் நம்ம 10-15 செகண்டில் அந்த கண் எவ்வளோ அதை அப்சர்வ் பண்ணணும், யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கைகள் அந்த ஸ்லாட்டை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு. ஆக ஒரு காட்சியை நாம் நிரந்தரமாக பார்க்கிறோமா என்றால் இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், அதையும் நம்ம வேகமாக தட்டி கடைசிக்கு எத்தனை ஷார்ட் நம்ம பார்த்துருக்கோம், என்ன அனுபவிச்சிருக்கிறோம் கூட நமக்கு தெரியாமல் நம்ம அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த கண்களை பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கண்களுக்கு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா வனங்களிலே பார்த்தீங்கன்னா மிகுந்த மரங்கள், மிகுந்த குளிர்ச்சியான இடங்கள், அதாவது பச்சை பசேலன்னு இருக்கக்கூடிய அந்த தாவர வகைகள், அப்புறம் அங்கு பார்க்கக்கூடிய பூக்கள் வகைகள், அவைகளை எல்லாமே மூலிகைகள், அதன் வகைகள் எல்லாமே அவர்கள் என்ன செய்தார்கள், கண்களால் பார்த்து அதை மனனம் செய்து அது எங்கு அவர்கள் டிராவல் பண்ணாலும் அந்த மூலிகையை பார்த்து இது இந்த மூலிகை, இதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகள் இங்கே அதிகமாக கிடைக்கும், இந்தந்த மூலிகைகள் இந்தந்த வைத்தியத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் மூலியமாக பார்த்து டீட்டெயிலில் ஆராய்ச்சி செய்ததுக்கப்புறம் தான் அந்த மூலிகையை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நிறைய மூலிகைகளை சித்தர் பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது போக இந்த கண்களுக்குள்ளே நரம்புகள் இருக்கு இல்லையா, இப்போ கண்கள் எப்படி காது ஒரு கருவி என்று சொன்னேனோ
அதே போல் கண்களும் ஒரு கருவிகள் தான். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நாம் கண்களால் பார்க்குறோமா? இல்லை, மூளையால் தான் பார்க்குறோம். இந்த கண்கள் என்ன செய்யும்? இதை பார்த்த இதை பிம்பத்தை நேராக மூளைக்கு கொண்டு போய் செல்லும். மூளைக்கு கொண்டு போய் சென்று தான் அங்கே பகுத்து நடந்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை ஓடிட்டுருக்கு. இது இந்த கலர், இந்த ஆள், இவங்க 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 இந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, இவங்க இந்த இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்கள் மூலியமாக பதிவு பண்ணக்கூடியது கண்களுடைய உள்ள அந்த மூளையில் உள்ள நியூரான்ஸ்கள். அந்த நியூரான்ஸ்கள் என்ன செய்யும் என்றால், நம்மளுக்கு நம்ம இப்போ பார்த்து நம்ம உள்ள அறிஞ்சு வச்சுக்கிட்டோம். சப்போஸ் பார்க்காமலேயே அந்த பொருளோட கலரையும் சொல்ல முடியுது இல்லையா நம்மளால பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த பொருள் நம்ம முன்னாடி இல்லை, ஆனால் அந்த பொருளை பற்றி நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கண்களால் பார்க்கல, பட் அந்த பொருளை பற்றி நம்ம தெளிவாக சொல்லும். இது சிகப்பு கலரு, இது பச்சை கலரு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம பார்த்தோன்னா அந்த பொருளே இல்லை, ஆனால் அந்த பொருளை பற்றி சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம பார்த்த அனைத்தையுமே நம்மளுடைய மூளையிலேயே தான் நம்ம பதிவு சொல்லுது. கண்கள் இல்லாமல் கூட நம்மளுடைய அந்த பொருளை நாம் விளக்க முடியும். ஒரு மிக அதிசயமான ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ளே பாருங்க, நம்ம பிரெயின் செய்கிற வேலை அவ்வளோ பெரிய வேலை. ஆக இந்த கண்களுக்கு அதிக பயிற்சி கொடுக்க 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 வானத்தில் உள்ள அந்த ரிஷிகள் என்ன பண்ணாருங்கன்னா, தொலைதூர பார்வையை அவர்கள் அந்த நியூரான்ஸ்களை இயக்கி கிட்டத்தட்ட இந்த ஒளியாண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பீடில் கூட இவங்க போய் அந்த பொருட்களை பார்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா வெப்பமானது, செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கதிர் உள்ளது, புதன் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் உள்ளது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கோள்கள்னு நம்ம எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன நம்ம ஆளுங்க எல்லாமே ஆன்மீகத்தோட தொடர்பு பண்ணி வச்சுட்டாங்க. நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சூரியன் நடுவில் இருக்கக்கூடியது, மற்ற கோள்கள் எல்லாமே சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதைத்தான் விஞ்ஞானம் சொல்லுது. சூரியனை சுற்றி தான் மற்ற கோள்கள் எல்லாமே சுற்றி வருது அப்படிங்கிறத எல்லாருமே அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது மாதிரி கோள்கள் ஆராய்ச்சி, அப்புறம் பூமிக்கு அடியில் உள்ள ஆராய்ச்சி, அப்படி எல்லாமே அந்த நியூரான்ஸ்களை நம்ம டியூன் பண்ண ஒரு சுகத்துக்கு அந்த பக்கம் உள்ள பொருள்களை கூட நம்மளுடைய பார்க்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் உள்ள நியூரான்ஸ்கள், அந்த காந்த சக்தி, அந்த ஆற்றல் மூலமாகத்தான். அதே மாதிரி நாசி, இந்த மூக்குக்கு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பயிற்சி நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சச்சக்கர கிரியாயோக மையத்தில் இந்த பயிற்சியெல்லாம் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அது மாதிரி நாசி, நமக்கு நாசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாசனையை உணர்கின்றோம். அது நல்ல வாசனையா அல்லது கெட்ட வாசனையா அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். அதே போல் இந்த வாசனையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளவும் முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த வாசனை இல்லாமலேயே இப்போ ஒரு மல்லிகைப்பூன்னு சொன்னோம்னா அந்த மல்லிகைப்பூட மனம் பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையில் அது ஓடும். மல்லிகைப்பூவே இல்லை, ஆனால் அந்த மல்லிகைப்பூட வாசனை உங்களால் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிறது, ஆனால் மல்லிகைப்பூ இல்லை, ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கும் மிக அதிகமான ஒரு நுண் உணர்வு அதிகமாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு சில விலங்குகளுக்கு இன்னும் அதிகமாக மோப்ப சக்தி என்று சொல்வார்கள். தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மோப்ப சக்தியை பார்த்தே சொல்வார்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சமையல் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோப்ப சக்தியை வச்சே அது என்ன டேஸ்ட்டு, என்ன இது, என்ன உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, ஜாஸ்தி இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் கைதேர்ந்த சமையல் கலைஞர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதே போல் தாய், அதே போல் நமக்கு இறைவன் முதலாக கொடுத்த ஒரு மகா ஒரு நுண் அறிவு என்னன்னு கேட்டேன்னா இந்த முகர்ந்து பார்த்தேன். இந்த குழந்தையை தாயிடமிருந்து பிரித்தோமையானால் அழும். பார்த்துருக்கலாம். திருப்பவும் தாயிட்ட கொண்டு போய் வச்சுட்டோம்னா அந்த குழந்தை அழுவாது. பார்த்துருக்கீங்களா? அது தாயின்னா தெரியவே தெரியாது. அது பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த மூக்கு, அந்த உணர்வு, இந்த வாசனை, தாயோட வாசனை வந்த உடனே அது இந்த வாசனையில் தான் அவங்க நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இந்த வாசனையில் தான் நமக்கு உணவு கிடைச்சிது. இந்த வாசனையிலேருந்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அதீத சக்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளை பராமரிச்சுட்டு இருக்கிற வாசனை இந்த வாசனை தான். அவங்களுக்கு இவங்க அம்மா யாரு, அப்பா யாருன்னு தெரியாது. பிறந்த குழந்தைக்கு தெரியுமான்னா தெரியாது. அவர்கள் அந்த மூப்பு, அந்த முக வாசனையை மட்டுமே வைத்து அவர்கள் அந்த குழந்தையானது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த வாசனை ஒன்று தான். நீங்கள் தாயிடமிருந்து பிரிச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தை அந்த குழந்தை அழுதும். ஏன்னா அந்த வாசனை அது பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அழ ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா
அடுத்த நீங்கள் தாயிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு முதல்ல கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு தான். இந்த வாசனை வச்சு தான் நம்ம வந்து கற்றுக்கிறோம். இந்த வாசனைகள் மிக மிக ஆராய்ச்சிக்கு உள்ளது. அது நம்ம அடுத்தடுத்த அதாவது இந்த சச்சக்கர கிரியாவை பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே போல் சுவையும் அது மாதிரி தான். இந்த சுவை, இந்த ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய இந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த சுவையை வைத்தே நாம் வந்து என்ன செஞ்சிடலாம்னா நம்ம வந்து இந்த உடம்புக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு வந்து எனக்கு புளிப்பு சுவை அதிகமாக தேவைப்படுது. இன்றைக்கி வைத்தியர்கள்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன சுவை அதிகமாக பிடிக்குது பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகள் அங்கே ஏதோ ஒன்று இந்த 6 சுவைகள் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 6 சுவைக்கு உண்டான உறுப்புகள் உள்ளே இயங்குகிறது. இன்றைக்கி வந்து புளிப்பு சுவை அதிகமாக நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி உணவு இருந்தால் கல்லீரல் வந்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ புளிப்பு சுவை அதிகமாக தேவைப்படும் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு சில நேரத்தில் இனிப்பு சுவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு இனிப்பாக சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது இப்போ ஒரு புளிப்பாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கசப்பாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பாக சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பட் அந்த உணர்வு இருக்கும். பட் நம்ம அந்த சுவையை விரும்புறதில்லை. குழந்தையிலேருந்து நீங்கள் அதை பழகி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கசப்பாக சாப்பிட வேண்டியிருக்குன்னு கூட சொல்லுவீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. அது மாதிரி தோப்பாக சாப்பிடணும் போல், அந்த மாதிரி இந்த ரத்தத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்ததுன்னா ஏதாவது தோப்பாக சாப்பிடணும் போல் அவங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். தோற்பு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட மாட்டோம். ஒரு சில பொருட்களில் தோற்பு சக்தி நமக்கு இந்த இயற்கையிலேயே இருக்குது. எல்லா பல தோடுகள்லையும் பார்த்தீங்கன்னா தோற்பு சக்தி அதிகமாக இருக்கும். எல்லா பருப்பு வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா தோற்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதை நம்ம பிரித்து சாப்பிடாதனால அந்த சுவை நமக்கு அதிகமாக தெரியுதில்லை. ஆனால் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, உவர்ப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப தாகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புலலாம் உப்பெல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் நீங்கிடும். ஏதாவது நல்ல உப்பு போட்டு மோர் சாப்பிடலாம் போல் நமக்கு வந்துட்டு தோணும் வந்து பார்த்தீங்கன்னா. ஆக இந்த சுவைக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள் உறுப்புகள் இயங்குது. இந்த சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்தர்கள் இந்த சுவையை வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக வந்து நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக நம்ம வந்துட்டு நல்லா ஊறணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா தோப்பு சக்தி ரொம்ப அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் நல்லாக ஊறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவை நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும். என்னமோ நம்ம வாயில் வச்சா தான் சுவையும் இல்லை, வாயில் வைக்காமல் கூட நமக்கு அந்த சுவையை வந்து நம்ம சொல்ல முடியும் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ புளி அப்படி சொன்ன ஊறுகாய் புளின்னு சொன்னோடனே நாக்கில் வச்சு ஊற ஆரம்பிச்சிடும். நல்ல வடு மாங்காய் போட்டு நல்ல மிளகா அப்புறம் வந்து வத்தல் அது இது எல்லாம் போட்டு நல்ல சுவையாக ஒரு பாட்டிலில் ஒரு ஊறுகாயை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் நாக்கில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறிடும். இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே எச்சு ஊறிட்டு இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தபடியாக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடைன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவை நரம்புகள். இந்த சுவை நரம்புகளை நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல விதங்களை நாம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி கெடுத்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஏதாவது ஒரு வியூஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, அல்லது ஏதோ ஒரு மொபைலை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சாப்பிட்றோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா என்ன ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன சுவையில் சாப்பிட்ருக்கேனே நமக்கே தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நாளடைவில் இது என்ன செய்யும், இந்த சுவை நரம்புகள் இது இவனுக்கு தேவையில்லை அவங்க நினச்சிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கட்ட ஆரம்பிச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் இந்த மாதிரி சொல்லி அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி குழந்தைகள் கூட இது என்ன சுவைன்னு எனக்கு தெரியல அப்படிங்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவை நரம்புகளை நம்ம வந்து கெடுத்துட்ருக்கோம். அதை விட கெமிக்கல்ஸ் நிறைந்த உணவுகள் நம்ம வந்து அதிகமாக எடுக்கும்பொழுது அந்த சுவை நரம்புகள் வந்து போயிடும் வந்து பார்த்தீங்கன்னா. அதீத சுவை அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இதுக்கு போகவும் நம்ம வந்து சுவை நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நிறைய வந்து பழ வகைகள், நிறைய வந்துட்டு கீரை வகைகள், நிறைய பச்சை கீரை வகைகள், சரி இவைகளெல்லாம் சாப்பிடும்பொழுது ஒரு சுவை நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக வேலை செய்யும். இந்த சுவை நரம்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு பகுதியில் இருக்குது. இப்போ அந்த பகுதியை நாம் என்ன செய்யணும், நம்ம வந்துட்டு அந்த சுவை நரம்புகளை நம்ம வந்துட்டு தூண்ட 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 நாம் வந்துட்டு சாகும் வரை நாம் வந்து ருசியாக சாப்பிடலாம் சார், ருசியாக சாப்பிடலாம்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சுவை வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உணவு வகையை நம்ம ரசித்து சாப்பிடுவதற்கு. ஏனெனில் இந்த உலகத்திலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உணவு தான் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உணவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடை, அதுக்கப்புறம் தான் இருப்பிடமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உணவை நாம் வந்து இன்றைக்கி சரியான முறையில் நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சரியான முறையில் ரசித்து சாப்பிட்டணும் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை இந்த உடல். இந்த உடலில் ஒவ்வொரு பாகங்களையும் நம்ம சரியாக இயக்கணும். மேலே இந்த வாழ்க்கை நமக்கு பொன்னான வாழ்க்கை. நாம் என்ன செய்கிறோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதை வேறு முறையில் நம்ம வந்து இயக்கிறதுனால நம்ம வந்துருக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற மனம், இந்த மனம் இந்த 5 உறுப்புகளிலும் தன்னுடைய குணத்தை காட்டும். புரிஞ்சுக்கணும். காதிலும் ராட்சச குணத்தை காட்டும், தாமச குணத்தை காட்டும், சத்துவ குணத்தை காட்டும். சுவையிலும் ராட்சச குணத்தை காட்டும், சத்துவ குணத்தை காட்டும், தாமச குணத்தை காட்டும். அது மாதிரி முகர்ச்சியில் அந்த முகந்து பார்க்கறதுலே ராட்சச குணத்தை காட்டும், சத்துவ குணத்தை காட்டும், தாமச குணத்தை காட்டும். சார் நுகர்ச்சியில் எப்படி சார் ராட்சச குணத்தை கண்டுபிடிக்கிறதுனா நாத்தம் வீசுது இல்லையா, ஒரு பல நாற்ற அடைக்குங்களா, இது எல்லாமே ராட்சச குணத்தோடு சார்ந்தது. இப்போ உடம்பு வாசனை அடிக்கிறது இல்லையா, நிறைய வேலை பார்க்குறவங்க நல்லா இது பண்ணிட்டு வரோம், அப்புறம் என்ன ஆகும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ராட்சச குணத்தை சேர்ந்து சம்மந்தப்பட்டது. அப்போ உடம்பு வீச்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி வீச்சம், அப்புறம் வந்து பொருட்கள் கெட்டுப்போன பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராட்சச குணத்தோட சார்ந்தது. நம்ம என்ன செய்வோம், அதை ஒதுக்கிடுவோம். புரிஞ்சுக்குங்க, அதை நம்ம வந்து ஒதுக்கிடுவோம். வந்து பார்த்திங்கன்னா தாமச குணத்தை உள்ள பார்த்திங்கன்னா மில்லியமான ஒரு நல்ல இதமான ஒரு மனம், அந்த மாதிரி நம்ம சாத்விக குணத்தை உள்ள நல்ல இதமான ஒரு மனம். இப்போ ஒரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம், அங்கே பூ குலைச்சிருக்கிறோம், ஊதுபத்தி பூர்த்தி வச்சுருக்கோம், அதெல்லாம் ரொம்ப அது அப்படியே ஒரு மனதை அப்படியே ஒரு சாத்விக கொண்டு போகுது இல்லையா. இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மனம் அங்கே பட்டு ஆட்டோமேட்டிக்காகவே சாத்விக குணத்தில் இருக்கும். ஏன்னா அங்கே வீசக்கூடிய அந்த கோயிலோட வாசனை, அந்த ஊதுபத்தியோட வாசனை, அந்த கற்பூர வாசனை, இது எல்லாமே எதுக்கு வச்சுருக்காங்க கோயிலில்? ராட்சச குணம் வராத அளவுக்கு சாத்விக குணத்திலே இங்கே மனம் இயங்க வேண்டும். இறைவனத்திலே நீ வந்திருக்கிற இந்த இடத்துல நீ சாத்விக குணத்தை நீ பயன்படுத்தினால் வேண்டியதை பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்து மதம். மிகப்பெரிய ஒரு மதம். இந்த 5 உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு அழகாக அங்கே பூக்களால் அங்கே இறைவனை ஜோடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக பார்க்க ரொம்ப சர்வ லட்சணமாக இருக்கும். நேரிலே பேசுகிற மாதிரிலாம் ஒரு சில தெய்வங்களாம் இன்றைக்கெல்லாம் வடிவமைக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு கண்களுக்கு அது இதமான பாட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல பாட்டுக்கள் எல்லாமே நமக்கு வந்து சாத்விக குணத்தில் உள்ள பாட்டுகள் எல்லாமே அங்கே வந்து நல்லா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து நம்ம வழிபாட்டு முறையை நம்ம வீட்டில் உள்ள ஒரு பூஜை அறையும் நம்ம வந்துட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த காலத்தில் அந்த விளக்கேற்றி வச்சுக்கிறது, ஒரு சாத்விக குணமான ஒரு காலையிலே வந்து ஊதுபத்தி அல்லது சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்விக குணத்துக்குள்ள ஊதுபத்தி விளக்கு இது எல்லாமே ஏற்ற சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு மங்களகரமான ஒரு இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக குணத்தோட ஒரு குணமுடைந்தது. சாத்விக குணம் நமக்கு எப்போவுமே நமக்கு இருக்குமே. ஆனால் சித்தர்கள் இந்த குணத்தை எப்பொழுதுமே தங்களோடு இருக்க வைத்து கொண்டார்கள். சாத்விக குணத்தை ராட்சச குணமோ அல்லது மற்ற குணங்களோ வராத அளவுக்கு அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அதனால தான் அவங்களால எந்த காரியமும் செய்ய முடிந்தது. இப்போ கோபம் உள்ளவன்ட்ட போய் நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமானா சத்தியமாக அவன்கிட்ட சாதிக்க முடியாது. கோபப்பட்டுக்கிட்டே இருந்தானா அவன்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியும்? சாதிக்கவே முடியாது. அதுவே அவர் சாத்விக குணத்தில் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு நம்ம என்னென்ன நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆக இந்த உலகம் அப்படிங்கிறது இயங்குறதே ஒரு சாத்விக குணத்தில் தான் இயங்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய உருண்டை சுத்துது, ஒரு பைக் வேகமாக போனால் என்ன சவுண்டு, என்ன காற்று அடிக்குது வந்து பார்த்தீங்கன்னா. யோசிச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய உருண்டை சுத்துது, தன்னைத்தானே சுத்திக்குது, நகண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா. அந்த சத்தம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கானா கேட்டுச்சுன்னா நம்மளால நம்ம காதே இருக்காது. அந்த அளவுக்கு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா. யோசிச்சு பாருங்க, அந்த ஒவ்வொரு அளவும் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கொடைகளை நாம் வந்து படிப்படியாக நம்முடைய இந்த நவீன கால முறை நம்மளை மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தயவு செய்து உங்களுடைய மனதை மிகுதாக நீங்கள் வந்துட்டு இதமாக வைத்துக்கொள்ள பழகுங்க. அதுக்காக கோவப்படாதீங்க நான் சொல்ல வரல. கோவப்படுற இடத்துல நம்ம கோவப்படுத்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா?
ஆக இந்த மனதின் வெளிப்பாடுகளை நாம் சிறிது சிறிதாக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அமைதியாக அமர்ந்து நம்மை கவனிக்க வேண்டும். நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? நான் எதற்காக வந்திருக்கின்றேன்? எனக்கு ஏன் இந்த செயலை செய்ய முடியவில்லை? நீங்கள் செய்ய முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை இல்லை, ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், வேலையை விட்டு போயிட்டேன்னா கம்பெனி நிப்பாட்டுறவங்களா? என்ன நிப்பாட்ட மாட்டாங்க. அங்கே வேற ஏதாவது ஒரு இடத்தை போட்டு ஒரு ஆளை போட்டு அந்த பணிகளை அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. புரிந்து கொண்டீர்களா? ஆக நம்மால் ஏன் செய்ய முடியவில்லை, நம்மால் ஏன் அதை பண்ண முடியவில்லை என்ற ஆராய்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டும். அது எந்த நேரத்தில் இயங்கும்? காலையில் தான் அது இயங்கும். அல்லது உங்கள் மனம் எப்போது சத்விய குணத்தில் ஓடுகிறதோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குணத்தை நாம் பெறலாம். அப்போ நாம் தோல்விக்கு காரணம் என்ன? தோல்விக்கும் இந்த மனம்தான் காரணம், வெற்றிக்கும் இந்த மனம்தான் காரணம், அப்படித்தானே? பாசிட்டிவுக்கும் இந்த மனம்தான் காரணம், நெகட்டிவுக்கும் இந்த மனம்தான் காரணம். அப்போ மனதை என்ன பண்ணுவார்கள் என்றால், இந்த ஜோதிடத்தில் சந்திரனோடு ஒப்பிடுவார்கள். சந்திரன் எப்படி இருக்கும்? குளுமையாக இருக்கும். பார்க்க என்னைக்கு சந்திரன் தான் என்னைக்காவது பார்த்து வெறுத்துருக்குறீங்களா? சூரியனை கூட வெறுப்பா, என்னடா இந்த வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெறுத்தேங்க. சந்திரன் நம்ம என்னைக்காவது வெறுத்துருக்குறோமா? யோசிச்சு பாருங்க. அது தேய்வரில் இருந்தால் கூட அழகாக இருக்கும், நல்ல அழகாக அந்த பிறை வடிவத்தை கூட நம்ம ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு குணம், ஒரு கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சந்திரன் எடுத்துக்கலாம். எதுக்காக மனதோட சந்திரனை ஒப்பிடுங்கன்னா, அது எப்பொழுதுமே அழகாக இருக்க வேண்டும். அது தேய்ந்தாலும் அழகாக இருக்க வேண்டும், முழு நிலவாக இருந்தாலும் அது ரசிக்கும்படியாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனை பற்றி பாடாத புலவர்களே கிடையாது வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனதையும் குளுமையாக வச்சுக்கப்பா, சந்திரனை மேலே ரசிக்கும்படியாக நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ஸோ மனம் அது செம்மையானால் வாழ்க்கை அது செம்மையாகும். மனதை நாம் செம்மைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையானது மிகுந்த செழுமை உள்ளதாக மாறும். நம்மளுடைய மனம் எப்படி இயங்கு? இப்போ பொதுவாக எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ ஒருத்தவங்களை காப்பீடிக்கிறதா நம்ம மனம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் அப்படி போயிட்டான், அவன் இப்படி போயிட்டான், அவன் அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் அடுத்து பொறாமை, வஞ்சகை, இது எல்லாமே பழி வாங்குறது, பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே மனதின் ராட்சச குணங்கள். இந்த குணங்களை நாம் அறவே தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா தான் நாம் இந்த குணத்தை தாமச குணத்துக்கு அல்லது சாத்விய குணத்துக்கு நாம் கொண்டு வரணும். தாமச குணம்னா என்ன? அது அப்படியே சோர்வடைஞ்சு போயிடும். மனம் சோர்வடைஞ்சு, ராட்சசம் எவ்வளவு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளவு சோர்வு வந்துடும். பார்த்தீங்கன்னா சோர்வு வந்துடும். உடல் சோர்வு வேறு, சோர்வு வேறு. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், மனம் சோர்வடைஞ்சுதான் அந்த உடம்பால் இயங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. உடல் சோர்வை கூட ஒரு 10 நிமிஷம் தூங்கி எஞ்சிட்டிங்கன்னா சரியா போயிடும். 2 மணி நேரம் தூங்கி எஞ்சா சரியான. மனசோர்வு அப்படி கிடையாது. மனசோர்வு இந்த உடம்பையும் படுத்தி எடுத்துடும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வியாதிகளே புரியாத வியாதிகள் காரணமே மனசோர்வு தான். அதை புரிஞ்சுக்குங்க. மனதுக்கு வியாதிகள் பல உண்டு, 1 2 இல்லை. உடலால் செத்தவர்களிட இன்னைக்கு மன அழுத்தத்தால் இறந்தவர்களா இந்த உலகத்தில் அதிகம். அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம இந்த மனதை நம்ம சரியான ஒரு கருவி இறைவன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இந்த கருவியை மட்டும் நம்ம செழுமையாக நம்ம செய்யணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வெற்றியை கொண்டு போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிரியாயோக பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. யோகிகள் கொடுத்துருக்குறாங்க, ஞானிகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு வரை சித்த பெருமக்கள் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயிற்சிகள் நிறைய எடுத்துக்குங்க. இப்போ மனம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 உதாரணமாக ஒரு மலைவாச ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது மனம் எவ்வளவு ரிலாக்ஸாக இருக்குது. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அது நடக்குது? அங்கே என்ன நடக்குது? அதை புரிஞ்சுக்கணும்ல. இப்போ நாம் இங்கே நரகத்தில் இருக்கோம், வீட்டில் ஏசியை போட்டிருக்கோம். இந்த குழுமை அதே குழுமை தான் எங்கேயும் இருக்குது. அங்கே எத்தனை டிகிரியோ அத்தனை டிகிரி நீங்கள் ரூமுக்குள்ளேயும் வர வச்சுக்கலாம். அப்படி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கா இல்லையா? அப்போ அங்கேயே ஒரு 11 டிகிரி, இங்கேயே நீங்கள் 11 டிகிரி வச்சுக்கலாம், 16 டிகிரி வச்சுக்கலாம், 25 டிகிரி வச்சுக்கலாம், எத்தனை டிகிரினா நீங்கள் ரூம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த தெளிவு இருக்கா பார்த்தீங்கன்னா, அந்த குதூகலம் இருக்கான்னா அங்கே இருக்கு, இங்கே இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும்ல.
ஸோ இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே புதுமையை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அதைத்தான், சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே புதுசாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பா பழசு தான், பட் அவர்கள் செய்கின்ற வேலைகள், நம்ம செய்கின்ற சேட்டைகள், நம்ம செய்கின்ற வளர்ந்த விதங்கள், அக்கா தங்கச்சி உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படியே பெருகிக்கிட்டே போதும். அந்த மனசில் அடுக்குகள் வந்து பெருகிக்கிட்டே போகுது. அப்போ புதுசாக ஒரு நிகழ்ச்சியோ, புதுசாக ஒரு இடத்தையோ, புதுசாக ஒரு இதை பார்க்கும்பொழுது இந்த மனதுக்கு வந்து ஒரு குதூகலம் வரும். அடுத்தபடியாக இந்த மனம் வந்து விரிவடையும். இப்போ அங்கே நீங்கள் ஒரு மலை வாசஸ்தலம் அந்த அடிவாரத்தில் இறக்கி விட்டோம்னா அந்த மலையை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு முன்னாடி பிரமிப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மனம் எதுக்கு மயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்புக்கு மயங்குது. அப்படி தானே இப்போ சினிமாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, நம்ம தெருலையும் சண்டை போடுறாங்க. அதுக்கு பிரமிப்பு வருதான்னு பார்த்தீங்கன்னா பிரமிப்பு வரல. ஆனால் அங்கே போனவுடனே பிரமிப்பாக நம்ம அந்த சண்டை காட்சிகளை பார்க்கோம்ல, ரசிக்கோம்ல. எப்படி ரசிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரமிப்பாக அவருக்கு கையை வச்சு தான், அது கயிறை கட்டி தான் அவங்க அந்த சண்டை போடுறாரு வந்து பார்த்துங்க. அப்போ அவர் ஓங்கி ஒரு பல அடி தூரம் எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி டைவ் பண்ணி அவனை போய் வில்லனை போய் அடிப்பார். அது ரசிக்குது மனம் வந்து பார்த்தேன். அது நேரில் வாழ்க்கையில் முடியுமானா முடியாது, நம்ம சத்தியமாக முடியாது, அந்த ஹீரோவாலே முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரமிப்பை வந்து இந்த மனம் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அது ரசிக்கும். அது மாதிரி இயற்கையில் போகும்பொழுது அந்த பிரமிப்பு, வானம் எப்பொழுதுமே ஒரு பிரமிப்பு. எப்பொழுதுமே அந்த வானத்தை, இருட்ட வானத்தில் அந்த நிலவுள்ள வானத்தை பார்க்கும்போது பிரமிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை ரசிக்க ரசிக்க இந்த மனம் வந்து குதூகலம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் ரிஷிகள் முனிகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, காடுகளை தேடி ஓடினாங்க. ஒன்று மக்கள் நடமாட்டம் இல்லாதது, இன்னொன்று அங்கே வந்துட்டு சாத்வீகமான ஒரு குணம். மலை அருவி சத்தம், பறவைகள் சத்தம், அந்த ஓடை சத்தம், அங்கு இருக்கின்ற அந்த குளிர், அந்த இதமான ஒரு காற்று, இதமான ஒரு காலநிலை, ஒரு நல்ல ஒரு நீர் ஆதாரம், நல்ல ஆகாரம், இது எல்லாமே அங்கே கிடைக்க போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை நோக்கி ஓடினாங்க. நம்மளும் அங்கே தான் இருந்தோம், அது எல்லாமே நம்ம ஒருத்தோடு நம்ம கிட்ட ஓடியாந்துட்டோம். அவ்வளோ வேற ஒன்றுமே கிடையாது. மலை சார்ந்த இடங்கள் நம்ம தமிழகத்திலே உண்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஆக இந்த மனதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்துட்டு குதூகலமாக வச்சுக்கணும். ஒரு சோக நிகழ்ச்சி வந்தால் நம்ம அதுலேயே மூழ்கிறாதீங்க இல்லையா. நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒன்றை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். மனம் என்ன செய்யும், ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும், அல்லது புது புது விஷயங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு நிலை இருக்குது, மனமற்ற நிலைன்னு ஒன்று இருக்குது. மனம் செயல்படாத நிலையை சொல்லுவாங்க. அந்த நிலை சித்தர்கள் சொல்லுவாங்க நிறுவிகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மனமே செயல்பட்ட மனமற்ற நிலை. அது ஒரு சாதாரண மனிதனால் இருக்க முடியுமானா அது சத்தியமாக முடியாது. ஏன்னா இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மனம். வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படும். அந்த பயிற்சிகள் செஞ்சோமையான மனமற்ற நிலைக்கு நாம் வந்து போக முடியும். சமாதி நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சமாதி நிலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனமற்ற நிலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி நிலை அப்படின்னு பேர். சார் மனமற்ற நிலைக்கு போய் நான் என்ன செய்ய போகிறேன், இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க, அது முதல் முக்கியம் இல்லையா. அப்போ இந்த மனசுக்கு நமக்கு வந்துட்டு இந்த 5 உறுப்புகளால் 5 உணர்வுகளால் தான் மனம் இயங்குகின்றது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இறை மனம் என்று ஒன்று உண்டு, புரிஞ்சுக்கோங்க. இந்த மனம் ஏதாவது ஒரு கருவி மூலயமா தான் இது இயங்கும், கான்சன்ட்ரேஷன் பண்ணும். இன்னும் காதில் நல்லா சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்று பாருங்கள், சத்தமாக பாட்டு கேட்டுருப்பாங்க, எதுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அப்போ மனம் ஏதோ ஒரு கருவி மூலயமா தான் அதை இயங்கிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் மொபைலை பார்த்துட்டீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுடைய மனம் இப்பொழுது கண்கள் மூலியமாக அந்த மொபைலுக்கு கண்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு, சரிங்களா. அல்லது நல்ல சுவையாக போட்டு சாப்பிட்டு நல்லா உருண்டையாக போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, கண்ணுக்கு என்ன இருக்குன்னு எதுக்கு என்ன போகிறேன் யார் போகிறான்னு தெரியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் ஏதோ ஒரு கருவியில் தான் அது நிற்கும். 2-3 கருவியில் அது நிற்கிறதுக்கு ரொம்ப சாத்தியம் ரொம்ப கம்மி வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ காதாலையும் கேட்டுக்கிட்டு ருசியாக நம்ம பண்ணால் ரொம்ப சிரமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயங்காது. அதுக்கு பயிற்சிகள் நிறைய கொடுத்தோம்னா அந்த 5 உறுப்புகள் மூலியமாக நம்ம வந்து இயங்க முடியும்.
ஞானிகள் யோகிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த 5 உறுப்புகளுடைய அந்த கவனத்தையும் அவர்கள் ஒருங்கே கேட்க முடியும். அவ்வளோதான். நம்ம ஏதாவது ஒரு உறுப்புகள் மூலியமாக பண்ணுறோம் இல்லைங்களா, பயிற்சி மூலியமாக கண்களால் பார்க்கதையும் சொல்ல முடியும், காதுகளால் கேட்டுக்கொண்டதையும் சொல்ல, ஸ்பரிசத்தால் உணர்வதையும் சொல்ல முடியும், மூக்கால் நுகர்வதையும் அவங்க சொல்ல முடியும், சுவையால் சுவைக்கிறதை அவங்க சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதுக்கு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசைகள் வந்து ஞானிகள் வந்து அந்த அந்த தவ நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். சமாதி நிலை அப்படிங்கிறது இந்த 5 புலன்களை அடக்குவது என்பது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த 5 புலன்களுடைய உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி செல்வது சமாதி நிலை. ஒழுங்குபடுத்தும், கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வருது. இப்போ ஒரு 4-5 குதிரை இருக்கு. குதிரையை நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்டுக்கோப்புல கொண்டு வந்துட்டோம்னா அந்த ரதத்தை செலுத்திடலாம் இல்லையா, வேகமாக ஓட்டிட்டு போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத குதிரையை நீங்கள் என்ன செய்ய, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த 5 புலன்களை அவங்க என்ன சொல்றாங்க, குதிரைக்கு சமமாக அவங்க சொல்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 5 புலன்கள் கடிவாளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கிறத கடிவாளம் அப்படிங்கிறத சொல்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மனதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர அதாவது ஆசைகளை அடக்கு அப்படின்னு அவங்க சொல்லலை, ஆசைகளை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஆசையை அடக்கிடு அப்படிங்க. ஆசையை ஒருபோதும் அடக்க முடியாது, அது யாரா இருந்தாலும் சரி. ஆனால் அதை நீங்கள் கட்டுக்கோப்புக்குள் நீங்கள் கொண்டு செல்லலாம், அவ்வளோதானே ஒழிய அந்த ஆசைகளை நீங்கள் ஒருபோதும் உங்களால் அடக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கு உள்ள உலகத்திலே ஆசையை அடக்குவது என்பது மிக 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 கடினமான ஒரு செயல். என்று பார்த்தீங்கன்னா ஞானிகளும் என்ன சொல்றாங்களா, ஆசையை அடக்காதப்பா அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வா, அது ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வா, ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வா. அதுதான் இந்த உடம்பு கேட்கும். நிறைய ஒரு ஒழுக்கமே இல்லாமல் நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும், இந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதிகள் வந்து சேரும். அது மாதிரி தான் பாட்டை கேட்டுகிட்டே இருந்தால் காது போயிடும். வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்துட்டே இருந்தால் கண்ணு போயிடும். அப்போ என்ன ஆகுது, கட்டுக்கோப்பில் அவங்க இது வரலன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒன்று நம்ம இந்த உடல் உறுப்புகளை நம்ம இழந்துக்கிட்டே வருவோம். உடல் உறுப்புகள் இழக்க உனக்கு தான் இழப்ப ஒன்று, வேறு யாருக்குமே கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆசைகளை அடக்காதீர்கள், தயவு செய்து அடக்க பழகாதீர்கள். அதே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கட்டுக்கோப்பில் ஒழுக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அப்போ அதில் நான் உங்களுக்கு தெளிவான விவரங்கள் நான் வந்து சொல்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதின் வெளிப்பாடு இந்த நிலையோடு முடிவடைகிறது. திரும்பவும் நான் சொல்கிறேன், சாலியர் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.